திருமூலர் 662வது பாட்டில் அது அவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி அதே வழியில் போனால் அவங்களால புரிஞ்சுக்கிற முடியாது. ஆனால் கொஞ்சம் அதை கடினமான வார்த்தைகள் இருக்குது அதில். அது சொல்கிறேன், கொஞ்சம் கேட்டுக்குங்க. பாட்டுக்கு 662. கட்டிட்ட தாமரை நாளத்தில் 9 மட்டிட்ட கண்ணியர் மாதுடன் சேர்ந்தனர். 9 கண்ணியர்கள், நவகன்னிங்கிறாங்கல்ல, சப்த கன்னிகள்லாம் கோயிலில் சிலை இருக்குது. அதுபோல் இங்கே வந்து நவகன்னிகள் மாதுடன் சேர்ந்த. எந்த மாதுடன்? அன்னை ஆதிபராசத்துடன் சேர்ந்தனர். கட்டிட்டு நின்று கலங்கனி ஊடு போய் பொட்டிட்டு நின்று பூரணமானது. மூலாதாரத்திலிருந்து நம்ம செய்யக்கூடிய பிராணாய பயிற்சி மூலமாக அங்கேருந்து கிளம்பக்கூடிய அந்த குண்டலினி மகா சக்தி கொஞ்சம் 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 கொஞ்சமாக மேலேறி 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 தொப்புள் வந்து இந்த முதுகு பக்கம் வந்து தொண்டக்குழியை தாண்டி புதுவமட்டியில் வந்து செட்டில் ஆயிரும். அங்கே புதுவமட்டியில் வந்து செட்டில் ஆயிடுச்சுன்னா பிரகாசமாக இருக்கும். மனம் பிரகாசமாக இருக்கும், வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும், எல்லாமே பிரகாசமாக இருக்கும். அதாவது இந்த பிராணன் தான் குண்டலி சக்தி. இந்த பிராணன் மொழியாக செல்கிறது. குண்டலி சக்தி பிராணாயாமம் குண்டலி சக்தி மேலே கொண்டு போகுது. அப்போ இந்த நம்ம கன்னியர்கள், இந்த இதில் கண்ணின்னு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கு அது யாரோட சேர்ந்துச்சு? பராசக்தியோடு சேர்ந்துச்சு. அசைவும் இயக்கம் எல்லாம் பராசக்தி தான். நம்ம குண்டலி சக்தி எலும்பி மேலே போகுது, மூலாதாரத்தில் நிற்குது, நம்ம பிரகாசமாக எல்லாம் இப்போ தான் பராசக்தியோட செயல் தான் அது. அது பராசக்தியோட செயல் தான் அது. சிவனும் ஒரு அசைவா பரம்பொருள், அசைவிக்கும் பரம்பொருள், அசைவித்து கொண்டு அசையாமல் இருப்பார். அதான் சிவன். இப்போ அது என்ன சொல்கிறாருன்னா, இந்த நவசக்தியில் அவர் சொல்கிறார் என்னென்னா, சிவை, பன்னவி, திருவருள் அறிவாற்றல், திருவருள் அறிவாற்றல், தொழிலாற்றல், திருவருள் தொழில் பாருங்கள், அன்னை, ஆழ்வி, துடைப்போல், காப்போல், படைப்போல் ஆகியோர் மாதுடன் சேர்ந்தது. 9 பேருக்கு என்னென்ன பேர் இருக்குது, யார் யார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டியூட்டி இருக்குது. அந்த டியூட்டி பிரகாரம் எல்லாம் சேர்ந்து சேர்றாங்க. அப்பொழுது மூலாதாரத்தில் செயல்படும் குண்டலை சக்தி கலங்கனி ஊடு போய் தொண்டைக்குழி வழியாக சென்று பொட்டிட்டு பூர்வமத்தில் நின்று பூரணமானது, பூர்வ நடுவில் பூர்ணமாக நிறைந்து நின்றது. அந்த கட்டிட்டு தாமரைன்னா அந்த சக்கரம், மூலாதார சக்கரத்தில் வந்து 8 இருக்குது. அந்த 8 இதன் நடுவில் வந்து அந்த தாமரை நடுவில் வந்து அந்த அம்பாள் பராசக்தி எழும்பி வரக்கூடிய காட்சி அங்கே இருக்குது. ரொம்ப அற்புதமான பாட்டு. புருவ நடுவில் பூரணமானது, அதான் முக்கியம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.